அல்லாஹ் மன்னிக்க நாடினால் அவன் பாவத்தை எல்லாம் பார்க்க மாட்டான். என்ன செஞ்சேன்னா அல்லாஹ் பார்த்துட்டு இருக்க மாட்டான். இந்த பாவத்துக்கு இதை செஞ்சியா, இந்த பாவத்துக்கு இதை செஞ்சிய, அப்படி செஞ்சிய, அங்க உட்கார்ந்து செஞ்சிய, அப்படிப்பட்ட சூழ்நிலை செஞ்சிய, அவ்வளவு கண்ணியம் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு செஞ்சிய, இவ்வளவு நியமத்தை தந்ததுக்கு பிறகு செஞ்சிய, செஞ்சிட்டியா, தௌபா செஞ்சியா, அவ்வளவுதான் முடிஞ்சு. யா அல்லாஹ், இனிமேல் இதை செய்ய மாட்டேன், உன்னுடைய பாதையில் வருகிறேன், இனிமேல் இதன் பக்கம் மீள மாட்டேன், என்னை மன்னித்து விடையா அல்லாஹ். அல்லாஹ் மன்னிப்பானா? மன்னிப்பான். அதே பாவத்தை மீண்டும் செய்கிறான், அல்லாஹ் மன்னிப்பானா? மன்னிப்பான். அதே பாவத்தை மீண்டும் செய்கிறான், அல்லாஹ் மன்னிப்பானா? மன்னிப்பான். எப்படி புரிஞ்சிடக்கூடாது? பாவம் செஞ்சு செஞ்சு தௌபா செஞ்சுக்கலான்னு புரிஞ்சுக்க கூடாது. ஃபஜ்ரை விட்டுட்டு நம்ம அடுத்தடுத்து தௌபா செஞ்சுக்கலான்னு விட்டுறக்கூடாது. இதால தௌபா செஞ்சுட்டு வாரத்துக்கு ஜும்மால போய் மக்கால போய் ஒரு தவாஃப் செஞ்சா முடிஞ்சிடணும் நினைச்சிடக்கூடாது. உள்ளத்திலே உறுதியேற்று இனிமேல் செய்ய மாட்டேன் என்று அவன் உறுதியேற்றதற்கு பிறகும் மீண்டும் அவனை மீறி ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு செய்கிறான் என்றால் அல்லாஹ் மன்னிப்பான். இப்னு மஸ்ஊத் இடத்திலே இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத் ரெண்டில் ஒரு நபித்தோழர், ஞாபகம் இல்லை, அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், நான் கொலை செய்தேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? மஸ்ஊத் சொன்னார்கள், அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். இன்னொரு மனிதர் கேட்டார், நான் கொலை செய்தால் அல்லாஹ் என்னை மன்னிப்பாடா? அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம்? கேட்டார்கள், என்ன விளக்கம்? அந்த கொலை செய்தேன் என்று வந்து நின்றவர் கொலை செய்து விட்டு தன்னை அல்லாஹ்விடத்திலே திரும்ப வேண்டும் என்று வந்து கேட்டார். ஆனால் இப்போது கேட்டவர் இனிமேல் கொலை செய்ய போகிறேன், என்னை அல்லாஹ் மன்னிப்பாடா என்று கேட்கிறார். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களுடைய புரிதல் அது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்காமல் நம்முடைய மரணம் எம்மை வந்தடைந்து விட்டால் அவர்களை விட நஷ்டவாளிகள் யாரும் கிடையாது.